மயிலாடுமலை முருகர் கோவிலிருந்து ஒரு பெரிய வேல் வந்திருக்கு. கோவிலிருந்து வந்திருக்க வேல் இது நம்ம வஜ்ரவேல் முருகரோட வேல். இந்த வேல் நமக்கு இங்கே அபிஷேகம் ஆராதனை நடக்கும். நம்ம 2 கண்ணால பார்க்க வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வேல் வழிபாடு பார்த்துருக்க மாட்டோம். கோவிலுக்கு போவோம், அபிஷேகம் பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். இந்த வேல் வழிபாடு எல்லா கிராமங்களையும் நடத்தணும். எல்லா முருகர் கோயிலாண்டி இந்த வேல் வழிபாடு நடத்தணும். இந்த வேல் வழிபாட்டு மூலியமா மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேல் பூஜை இப்போ துவங்க போது இந்த பூஜையை நாம் எல்லாரும் பார்ப்போம். இந்த வேல் முருகரோட கையில் இருக்கிற வேல். இந்த வேல் சாதாரண வேல் இல்லை. இந்த வேலுக்கு சக்தி உண்டு. என்ன சக்தி? அசுரரை வதம் செய்த சக்தி. அசுரர் யாரு? நம்ம தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த, தேவர்களை ரொம்ப வஞ்சித்த, ரொம்ப பிரச்சனை பண்ண அந்த அசுரர்களுக்கு தாய் வேல் கொடுத்து அந்த அசுரர்களை வென்ற வேல் இந்த வேல். வீரவேல், வெற்றி வேல், ஞான வேல், இப்படி இந்த வேலுக்கு நிறைய உண்டு. கர்மங்கள் நீங்கும். எதிரியோட தொந்தரவு நமக்கு இல்லாத போயிடும். எதிரினா என்ன? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதிரி கிடையாது. எதிரி யாரு? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குரோதம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசை பாசம், இதெல்லாம் எதிரி. ஒரு மனுஷன் எது அடிக்குது? ஆசை பாசம் தானே. ஒரு மனுஷன் எது கொல்லுது? அந்த குரோத மனப்பான்மை தான் ஒருத்தரை கொல்லுது. ஒரு குரோதம் வெறித்து அந்த கோபம் எல்லாம். இந்த கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் நீங்க வேண்டும். அந்த வேல் பூஜை நம்ம பங்கேற்கணும். வஜ்ரவேல் முருகருடைய மலை அடிவாரம் ஒரு அமைதியான, ரம்மியமான, தெய்வீகமான ஒரு இடம் இந்த இடம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நம்ம இப்போ இங்க அபிஷேகம் பண்ண போறோம். அபிஷேகம் பண்றது மூலியமா பல பலன்கள் நமக்கு கிடைக்கும். வெறும் வீட்டுல எதுவுமே இல்லைங்க. வீட்டுல ஒரு பிள்ளையார் எடுத்து வச்சு 4 தண்ணி எடுத்து கொஞ்சம் ஜலத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுக்கலாம். மன அமைதி உண்டா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி உண்டுன்றாங்க. நெய் அபிஷேகம் பண்ண ஆயுள் தரும், பால் அபிஷேகம் பண்ண நோய் நீங்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மஞ்சள், தேனி, இப்படி 16 தெய்வங்களை கொண்டு இரவு அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. இதெல்லாம் மருத்துவம் அடைகிறது விஷயம். முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, படுமுடிச்சோலை முருகனுக்கு, வஜ்ரவேல் முருகனுக்கு, வஜ்ரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படி தண்ணியில அபிஷேகம் பண்ண மனசு தூய்மையாகுமா? தண்ணி எப்படி நமக்கு தூய்மையா இருக்கோ அப்படி மனசு தூய்மையா இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல நல்லெண்ணெயில சாமிக்கு அபிஷேகம் பண்ணா சுகம் கிடைக்கும். அதே போல பச்சரிசி மாவு, வீட்டில் பச்சரிசி மாவு அரைச்சி இறைவனுக்கு அதை அபிஷேகமா செஞ்சா கடன் தீரும் சொல்றாங்க. கடன் தீரும். மஞ்சள் பொடி நல்ல நட்பு உண்டாகுமா? பசும் பால்ல நம்ம அபிஷேகம் பண்றோம் இல்ல, பசும் பால் அபிஷேகம் பண்ணா ஆயுள் கூடும். நம்முடைய ஆயுள் கூட சொல்றாங்க பசும் பால் அபிஷேகம் பண்ணா. அதே போல பசும் தயிர் இருக்கு இல்லையா, அந்த பசும் தயிர்ல அபிஷேகம் பண்ணா குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதெல்லாம் முடிவு பெற வச்சு நாங்கள் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இறைவனுக்கு போய் இதெல்லாம் செய்யுங்க. அப்ப வெறுமனே நம்ம சிலைக்கு அபிஷேகம்னு முடிக்கல, அது எத்தனை திரவியங்களை சேர்க்கிறாங்க பாருங்க.
இப்போது முருக பக்தர் மாநாடு பொதுக்கூட்டம் வேல் பூஜை இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம இந்த வேல் பூஜை செஞ்சிருக்கோம். இந்த வேல் பூஜை நம்ம வீட்டில் செஞ்சிருக்கோமா? முன்னாடி சாமி கும்பிடுவோம், முருகருக்கு கிருத்திகை சாமி கும்பிடுவோம், படையல் போடுவோம், நம்ம அவருக்கு எல்லாம் வடப்பாயசம் செய்வோம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நாம ஒரு வேல் கொண்டு வந்து எங்க மயிலாடுமலை முருகர் கோயிலிருந்து ஒரு வேலை கொண்டு வந்து வச்சிருக்கோம், பெரிய வேல். இந்த வேல் பூஜையை வச்சு மக்களை ஒருங்கிணைத்து ஒரு விழிப்புணர்வு உள்ள சமுதாயத்தை உருவாக்கணும். பக்தியாக வரும், நிறைய பக்தியாகிறோம். பக்தியா இருக்கிறதுனால சமுதாயத்துல பெரிய விஷயம் இருக்குன்னா பக்தியா இருக்கிறோம். திருவண்ணாமலை நேற்று 2 வாரத்துக்கு போன வாரத்தில் முன்னாடி நம்ம சித்ரா பௌர்ணமி ஆயிரக்கணக்கான மக்கள் மலையை சுத்துறாங்க. போய் சுத்தி வந்தாங்க, கிரிவலம் வராங்க. எந்த கோவில போன மிகப்பெரிய கூட்டம் நிறைஞ்சு வெளியுது. தேர் திருவிழா, கங்கையம்மன் கோவில் திருவிழா, லட்சக்கணக்கான பக்தர்கள் குடியாத்த வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கோவிலையும் சாமி கும்பிடுற கூட்டமானது அதிகரிச்சுட்டு இருக்கு. வரவேற்க தக்க விஷயம். இந்த சமூகம், இந்த தமிழ் மண்ணு இறைவன் வழிபாட்டில் நிறைந்த மண்ணு. இறைவனை அடையிறதை தவிர வேற எந்த விதமான நம்ம பிறப்புக்கான அர்த்தமே இல்லை. நம்ம பிறந்ததே இறைவனை அடையறதுக்கான பிறப்பு நம்ம சொல்றோம். அப்படி இந்த பிறப்பெடுத்த நாம இறைவனை அடையணும், இறைவனை வணங்கணும். கோடான கோடி மக்கள் போய் எல்லா கோவிலையும் சாமி கும்பிடுற லட்சக்கணக்கான மக்கள். ஆனா அந்த சாமியை கேலி கிண்டல் பண்றானே, யாராவது கவலைப்படுறாங்களா? ஒவ்வொரு மதத்துக்கும் அந்த மதத்தை பரப்புறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்து மதத்தை பரப்புறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ இந்து மதம் வேணும்னு சொல்றதுக்கோ ஊர்ல ஒரு 4 பேர் உருவாக்கணுமா இல்லையா? நம்ம இந்து மதம் வேணும்னு சொல்லி ஊர்ல ஒரு 5 பேர் 4 பேரை உருவாக்கி வைக்கணும். இந்து மதத்துக்காக நேரம் கொடுக்கணும், இந்து மதத்துக்காக வேலை செய்யணும், இந்து மதத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு இந்து சனாதன தர்மத்தை அழிக்கிறான் கிறிஸ்துவன், அழிக்கிறான் இஸ்லாமிய, அழிக்கிறான் அரசியல் கட்சிகள். வருகின்ற ஜூன் மாசம் 22ஆம் தேதி நம்ம மதுரையில முருக பக்தர் மாநாடு வச்சிருக்கோம். அதுக்கு போக சொல்ல உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க போறோம். அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு போறதுக்கான முன்னேற்பாடு தான் அந்த வேல் வழிபாடு. வேல் வழிபாடு செய்து மதுரைக்கு நம்ம போக போறோம். அந்த மதுரையில 22ஆம் தேதி, ஜூன் 22ஆம் தேதி ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் ஒரு மாநாடு போட போறோம். உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரப்போறாரு, கவர்னர் வர போறாங்க, நாடு முழுக்க துறவிமார்கள் வர போறாங்க, எண்ணற்ற தபசிகள் யோகிகள் வர போறாங்க. அறுபடை வீடு முருகர் கோயிலுக்கு அறுபடை வீடு ஒன்னா வர போறாங்க. உற்சவர்கள் வந்து அங்கே காட்சி கொடுக்க போறாங்க. அறுபடை வீட்டுக்கு போனோம்னு சிரமப்படுவோம். இங்க திருத்தணிக்கு போனோம், பழனிக்கு போனோம், திருச்செந்தூர் போனோம். இப்படி 4 பக்கமா போய் நம்ம சாமி கும்பிடணும். ஒரே இடத்துல ஜூன் மாசம் 22ஆம் தேதி அறுபடை வீடு நம்ம கொண்டு வந்து வைக்க போறோம். மலேசியா முருகர் வரப்போறாரு, சிங்கப்பூர்ல இருந்து வர போறாங்க, இலங்கை கதிர்காம முருகர் வரப்போறாரு, புனித நீர் வரப்போகுது, எல்லா கோவில் இருந்து புனித நீர் பிரசாதம் வரப்போகுது. அந்த மாநாடு இந்து சமுதாயத்தை ஒரு சக்தி மிக்க சமுதாயமா மாற்றத்துக்கு ஒரு மாநாடு போட போறோம். இப்ப என்ன சொல்றான் தமிழ்நாட்டுல? இது பெரியார் மண்ணு, இது பகுத்தறிவு பூமி. எதுடா பகுத்தறிவு பூமி? நடந்தா கோவில், காட்சி கொடுக்கிற இறைவனுக்கு, ஊருக்கு ஊரு, கிராமத்து சித்தர்களை தமசிகளை யோகிகளும் தெருவுக்கு ஒரு மகான் பிறந்த ஊர்ரா இது. இந்த வஜ்ரவேல் முருகர் இந்த ஊர்ல ஒரு துறவி பிறந்து முருகன் மேலே வச்சிருக்காரு. இந்துன்ற ஒரு உணர்வை உருவாக்கி இந்து சமுதாயம் இன்னைக்கு சக்தி மிக்க சமுதாயமா உருவாயிடுச்சு. இனி வரும் காலங்களில் இந்து சமுதாயத்தை கேலி கிண்டல் பண்ண முடியாது. சினிமா எடுப்பான், சந்தானம் ஒரு சினிமா எடுப்பான். இப்போ பெருமாளை கேலி பண்ணி எத்தனை சினிமா இந்து மதத்தை கேலி பண்ணி. இதுக்கெல்லாம் தீர்வு ஜூன் மாசம் 22ஆம் தேதி மதுரை நடக்கிற மாநாடு. எப்படி வேலை கொண்டு அந்த முருகர் சங்காரம் செய்தாரோ, நாம ஜூன் 22ஆம் தேதி இந்த திராவிட கூட்டத்தை சங்காரம் செய்ய போறோம். நம்மள ஒரு பொருட்டா நினைக்கலங்க. அரசியல்வாதி, அரசாங்கம், போலீஸ், காவல்துறை, இந்து சமுதாயம் சொன்னா ஒரு கேலி பொருளா பார்க்கலாம். முடியாத கங்கையம்மன் கோயில் திருவிழால ஒரு போலீஸ் லட்டிச்சார்ஜி பண்ணாங்க பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அடிச்சு பொதுமக்களுக்கு கங்கம்மனை பார்க்க முடியுமா, இந்த அம்மனை வருஷத்துக்கு ஒரு முறை சிறசி வெளியே வருது, இந்த அம்மனை தரிசிக்க முடியுமான்னு சொல்லி மக்கள் போய் சாமி கும்பிடுறான். லட்டி கொண்டு நாயை ஆட்டை மாட்டை அடிக்கிறதா அடிச்சு ஓட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு திருமண செய்தி வந்திருக்குது. போலீஸ் திருவிழா நடத்துறோமா, நாங்க திருவிழா நடத்துறோமா? இந்து சமுதாயத்தினுடைய விழாக்களுக்கு இங்க முக்கியத்துவம் இல்லை, இந்துக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. போய் உணவுத்துறை அதிகாரி ஆய்வு பண்றான். சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு எத்தனை பேருக்கு கொண்டாடலாம். சாப்பாடு போடாத, தண்ணியை கொடுக்காத, அரசாங்கம் கொடுக்கணும். வர லட்சக்கணக்கான பக்தருக்கு அரசாங்கம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது பொதுமக்கள். நீ அதுல சுத்தமா இல்ல, கலரை போடாத, நீ சாக்ரீஸ் போடுற, உன் பொருள் தரமா இல்ல. தரமா இல்லாத ஹோட்டல் எவ்வளவு இருக்கு குடியாத்துல. ஒரு ஹோட்டல்ல போய் ஆய்வு பண்ணல, சாப்பாடு போற நம்மள தடை போட்டாங்க இந்த குடியாத்துல. இப்படி இந்து சமுதாயத்தை நாம உயர்வா எண்ணணும். இந்த இந்து சமுதாயத்துக்காக நாம நம்ம வீட்டுல கவலைப்படணும். என்ன கவலைப்படணும்? இந்து மதம் உயர்ந்தது, என் குழந்தை இந்துவா இருக்கணும்,
குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைக்கு நெத்தி தெரியும் திரு விபூதி வச்சிடணும். அந்த குழந்தைக்கு நல்லா கையில் ஒரு கயிறு கட்டணும். அந்த குழந்தைய பக்தியாக வளர்க்கறதுக்கு யோசனை பண்ணணும். தினசரி அந்த குழந்தைய போய் நம்மளை கூப்பிட்டு அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்து உட்காந்து இறைவன் மேலே 2 மந்திரத்தை சொல்ல வைக்கணும். அப்படி குழந்தைங்க சொன்னாதான் அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்க மண்ணில் வரும். இன்னைக்கு இந்த குழந்தைகளை அழைக்கிறதுக்கு பல்வேறு விதமான தீய சக்திகள் காத்துட்டு இருக்கான். உணவு மாற்றான், உடைய மாற்றான், கலாச்சார பண்பாட்டை மாற்றான், செல்போனுங்கிற ஒரு கொடிய ஆயுதம் கையில வச்சுக்கிட்டு நம்ம வழி தவறி போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்ப நம்ம குடும்பம் ஹிந்துவா இருக்கணும், இந்துக்கள் ஒன்னா இருக்கணும், பண்பாடு கலாச்சாரத்தோட இருக்கணும், இந்து சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும். இந்து தர்மம் வேணும்னு சொன்னா வீட்டை நம்ம எல்லாம் கூட்டு குடும்பம் உட்காந்து ஒன்னா சாமி கும்பிடணும். மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போகணும். வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போகணும். நமக்கெல்லாம் குலதெய்வம் இருக்காது. குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போகணும். நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பாவே குழந்தைய போய் பிறந்தநாள் வந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லணும். பெரியப்பா நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம குழந்தைக்கு அவர் பெரியப்பா. அந்த குழந்தைக்கு நல்ல எண்ணத்தை உருவாக்கணும். நல்ல ஒரு மங்களகரமான குடும்பமா இருக்கணும். தெய்வீக நிறைந்த குடும்பமா இருக்கணும். சண்டை சச்சரவு கிட்ட குடும்பமா இருக்கக்கூடாது. பக்தியான குடும்பமா இருக்கணும். அப்படி பக்தியான குடும்பமா இருக்கணும். நீங்க எல்லாம் ஹிந்துவா இருக்கணும். ஹிந்துவா இருந்தா மட்டும்தான் எல்லாமே இருக்கும். ஹிந்து இல்லாம மதம் மாறி போனாலோ எதுவுமே இருக்காதீங்க. ஆக இந்து மதத்தை காப்போம். இந்து மதம் உயர்ந்தது என்று மனசுக்குள்ள எண்ணுவோம். வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி நாம் அதிக எண்ணிக்கையில் மதுரை மாநாட்டில் சந்திப்போம். அங்கே அறுபடை வீடு வரப்போறாரு, முருகர் வரப்போறாரு, அங்கே எல்லா துறையும் வர போறாங்க. இந்து சக்தியை திரட்டி காட்டுவோம். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பூஜையில பங்கேற்றிருக்கீங்க. ஒரு வெளியே வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க, இங்க நெய்வேலி மன்ன பிரசாதம் இருக்கு, உங்க கையால நீங்க வந்து இப்ப பூ போட்டு இந்த வேலுக்கு பூஜை பண்ணலாம்.